ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாம். என்னடா அவள் எக்ஸ்ட்ராவர்ட் கப்புள்னு பேர் வச்சுட்டு குக்கிங் வீடியோவாகவே போடுறாளேன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி என்ன சமையல்னால் பால் சுறா கருவாடு எனக்காக எங்கள் அம்மா செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நான் நியூ பார்ன் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் யாராச்சும் நியூ பார்ன் இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க. பிரஸ்ட் மில்க் சப்ளை வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த ஸ்மெல் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இது வந்து பிரஸ்ட் மில்க் சப்ளை நல்லா இருக்கும்னு சொன்னதுனால ஒரு மருந்தாக சாப்பிட்லாமேன்னு ஒரு முடிவெடுத்தேன். அம்மா இது எப்படி பண்ணாங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டாங்க. பூண்டு வந்து ஃபீட் பண்ணுறவங்க நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பூண்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதக்கப்புறம் தக்காளி போட்டாங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும்னு சொன்னாங்க. தென் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணாங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் எல்லாேருக்கும் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் தென் அதை வந்து நல்லா அதையும் சேர்த்து வதக்குனாங்க. ஒரு ட்ரிக்ஸ் என்ன தெரியுமா, எப்பயுமே மிளகாத்தூள் போட்டு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். அண்ட் தென் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு புளி ஊற்றுனாங்க. புளியை நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து கருவாடு போடுறேன்னு சொன்னாங்க. இது தாங்க அந்த கருவாடு. சீரியஸாக எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குமான்றது தெரியல, பார்ப்போம் சமைச்சதுக்கப்புறம். உங்கள் யாருக்காச்சும் இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கருவாடு போட்டாங்க. 2 minutes கழிச்சு ஓப்பன் 2 minutes ஆயிடுச்சு. அப்புறம் ஓப்பன் பண்ணாங்க. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தாங்க. கருவாடே பிடிக்காது, சாப்பிட்டு எனக்காக நல்லா இருக்குன்னு சொன்னார். ஃபைனலாக எங்கள் அம்மாவே டேஸ்ட் பார்க்க விட்டுட்டேன். அம்மா டேஸ்ட் பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் தென் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தாங்க இருந்துச்சு. அண்ட் தென் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.